நான் ஒரு பிரெஞ்சு நேஷனாலிட்டி. எனக்கு இந்த புத்தகத்தை தருகின்ற இடத்தில் ஒரு கட்டிடம், காம்ப்ளெக்ஸ் கட்டிடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் என்பவர் வாடகைக்கு வந்தார். அவர் எஸ்பி சிவகுமார், எக்ஸ் மினிஸ்டர் எஸ்பி சிவகுமாருடைய மாமனார் என்று எனக்கு பின்னர் தான் தெரிந்தது. அவர் வாடகைக்கு இருந்து கொண்டு அவர்களுக்குள்ளாரையே பார்ட்னர்ஷிப்பை மாற்றி எஸ்பி சிவகுமார் அவரும் அவர் மகனும் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். என்னுடைய அனுமதி இல்லாமலே அவர்கள் பார்ட்னர்ஷிப் மாற்றிவிட்டார்கள். நான் ஏதோ வாடகை வருகிறது, பரவாயில்லை என்று சாதாரணமாக இருந்துவிட்டேன். இப்பொழுது என் மனைவி உடல் நலம் இல்லாமல் இருந்த சமயத்தில் என் பிள்ளைகள், அப்பா நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறோம், நீங்கள் வந்து விடுங்கள், நீங்கள் தனியாக அம்மாவை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி என்னையும் என் மனைவியையும் அழைத்தார்கள். நாங்கள் உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பி விடுவோம், என்னால் தனியாக என் மனைவியை கவனித்துக் கொள்ள முடியவில்லை என்று அவர்களை எஸ்பி சிவகுமாரும் அவருடைய மகன் ஆனந்தராஜ் என்பவரும் அந்த இடத்தில் இருந்து கொண்டிருந்த போது அவரிடம் சொல்லி, இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு போகலாம் என்று இருக்கிறோம், எங்கள் இடத்தை விற்கப் போகிறோம், நீங்கள் காலி பண்ணி கொடுங்கள் என்று கேட்டோம். அவர் அதெல்லாம் முடியாது, நான் காலி பண்ண முடியாது, வேண்டுமென்றால் நானே வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார். சரி, எனக்கு பரவாயில்லை, வாங்கிக் கொள்ளட்டும், யாரிடம் கொடுத்தால் என்ன என்று சொல்லி நான் கேட்டதற்கு ரொம்பவும் கம்மியான விலையில் கேட்டார்கள். நான் சொன்னேன், இவ்வளவு கம்மியாக என்னால் கொடுக்க முடியாது, நியாயமான விலை கேட்டால் நான் கொடுக்கிறேன், நான் உங்களிடம் அதிகம் கேட்கவில்லை என்று எவ்வளவோ சொல்லியும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. இதுதான் கொடுப்பேன், இஷ்டம் இருந்தால் என்னிடம் கொடுங்கள், இல்லாட்டி நீங்கள் வேறு யாரிடமும் விற்க முடியாது என்று சொல்லி என்னை மிரட்டினார். என் வீட்டிலேயே என்னிடம் மிரட்டினார். நான் காலி பண்ண முடியாது, உங்களால் எப்படி இந்த இடத்தை நீங்கள் விற்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன், புதுவையிலும் சரி சென்னையிலும் சரி உங்களால் யாரிடமும் இதை விற்க முடியாது, என்னை மீறி நீங்கள் அப்படியே விற்கிறீர்கள் என்றால் நீங்கள் வாழ்நாள் பூராக வருத்தப்பட வேண்டியிருக்கும், உங்களை நான் சும்மா விட மாட்டேன் என்று என்னை மிரட்டினார். நான் கேட்டேன், என்ன செய்வீர்கள், ஏன் என்னை மிரட்டுகிறீர்கள், என்னுடைய இடத்தில் தான் நான் விற்க போவேன், உங்களுடைய இடம் இல்லை என்று கேட்டதற்கு, நீங்கள் என்னை மீறி எதுவுமே செய்ய முடியாது, நான் உங்களை என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை செய்து விடுவேன் என்று சொல்லி என்னை கொலை மிரட்டல் விட்டார். நான் உங்களால் முடிந்ததை பாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டு, என்னிடம் இதற்கு மேலே என் வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டேன். என்றாலும் அவர் அந்த இடத்தில் இருந்து கொண்டு இன்னும் என்னை தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய உத்தரவு இல்லாமலேயே அவரிடத்தை ரினோவேஷன் செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை இடித்து கட்டி கொண்டு அந்த இடத்தை ஜுவல் பேலஸ் என்ற இடத்தை இருந்ததற்கு விசாக்கா என்ற அவர் இஷ்டத்தை மாற்றிக்கொண்டு என்னுடைய விருப்பம் இல்லாமலேயே எனக்கு வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறார். அக்ரிமெண்ட் முடிந்து, லீஸ் அக்ரிமெண்ட் முடிந்து 2.5 வருடம் ஆகிறது. போக மாட்டேன் என்று எந்த ஒரு பேப்பர்ஸ் இல்லாமல், எந்த ஒரு பத்திரமும் இல்லாமலே அவர் என்னுடைய இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு 75 வயதாகிறது. என் பிள்ளைகள் ஊரில் ஃப்ரான்ஸில் இருக்கிறார்கள். என்னை வர சொல்கிறார்கள். அம்மாவை தான் எழுதிவிட்டோம். எஸ்பி சிவகுமார் மிரட்டால் எஸ்பி சிவகுமார் மிரட்டியதிலிருந்து என் மனைவி மன உளைச்சல் அதிகப்பட்டு, என்னங்க நம்முடைய இடத்தை உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி வம்பு வளர்க்கிறாரே, நம்ம நல்லவர் என்று தானே செய்து நம்ம வாடகை விட்டோம், நம்மளோட அதிகமாக வாடகை கூட வாங்கவில்லையே, வெறும் 28,000 கொடுத்துட்டு 2200 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை வெறும் 28,000 கொடுத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு அநியாயம் பண்ணுகிறாரு, இந்த மாதிரி இல்லாமல் செய்வாங்கன்னு சொல்லி அவர்கள் அந்த மன உளைச்சலினாலேயே தாங்க முடியாமலே மனைவி இறந்து விட்டார். இன்று வரை என்னால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. என் மனைவி என்னைக்கு நான் வருத்தப்படாதனால் இல்லை, என் பிள்ளைகள் சொல்கிறார்கள், அம்மாவை விட்டு விட்டோம், இங்கே வந்திருந்தால் நாங்கள் அம்மாவை காப்பாற்றி இருப்போமே. நான் பேசக்கூடாது, அம்மாவை காப்பாற்றி இருப்போமே, நீங்களாவது உயிரோடு சேருங்கள். அவரிடம் அந்த எஸ்பி சிவகுமார் மிரட்டித்துக் கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் அந்த ஊரில் இருக்காதீர்கள், வந்துவிடுங்கள் என்று எவ்வளவோ சொல்கிறார். என் பிள்ளைகள் என்னை கெஞ்சுகிறார்கள், ஊருக்கு வாருங்கள் என்று. அந்த இடத்தை முடிக்காமல் நான் எப்படி போக முடியும்? நான் இருக்கும்போதே இவ்வளவு அநியாயம் பண்ணும் எஸ்பி சிவகுமார் அவருடைய மகளும். நான் இல்லை என்றால் என்ன செய்வார்கள் நேர்களை பயமாக இருக்கிறது. என்னால் வெளியே போய் தனியாக போக முடியவில்லை ஐயா. எங்கு போனாலும் யார் என்னை ஏதாவது செய்து விடுவார்கள் என்ற பயம். தனியாக இந்த வீட்டில் இருக்கிறேன், வயது 75 ஆகிறது. என்னால் போய் கோர்ட்டுக்கு அங்கே அலைய முடியாது. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வைத்துக்கொண்டு, பாலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை வைத்துக்கொண்டு, போலீஸ் இருந்தாலும் சரி, போய் மந்திரிகள் இருந்தாலும் சரி, எல்லாரையும் அவர் கையில் பாக்கெட்டில் போட்டுக்கிறார். தமிழக முதல்வர் ஸ்டாலினை என் பாக்கெட்டில் இருக்கிறார். என்னுடைய மகனுடைய திருமணத்திற்கெல்லாம் நான் அவரை கூப்பிட்டு இருக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், உங்களால் என்ன செய்துவிட முடியும், நான் நினைத்தால் உங்களை எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி என்னை என் மனத்தை ரொம்பவும் நோகடித்திருக்கிறார். என்னால் ஒரு நாள் கூட சரியாக தூங்க முடியவில்லை. நானும் 2.5 வருடமாக பொறுத்து கொண்டிருக்கிறேன். அவர் செய்வதெல்லாம் செய்து கொண்டு
எனக்கும் அவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று யாராவது வாங்க வருபவர்கள் வாங்க விடாமல் பொய் சொல்லி விற்கவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் என்னை வந்து ஊருக்கு போகவும் முடியாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். வேண்டும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறார். என்னால் ஒன்றுமே முடியவில்லை. மனது ரொம்பவும் வலிக்கிறது. யாரிடம் சொல்லி அழுவதெல்லாம் தெரியவில்லை. ஐயா முதல்வர், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறீங்க. எல்லாரும் எவ்வளோ ஏழைகளுக்கு அதுக்கு எவ்வளோ திட்டங்கள் போட்டு என்னென்னமோ செய்றீங்க. உங்க பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாரு எஸ்பி சிவகுமார். அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.